Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிஸ்டம் வெரிலாகோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட கமெண்ட்ஸ்லயும் சரி இன்ஸ்டாகிராம் சாட்லயும் சரி சிஸ்டம் வெரிலாக் ரிலேட்டடான வீடியோஸும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. வந்து இன்னைக்கு சிஸ்டம் வெரிலாக பேரலா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி வெரிலாக் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இதுவும் பேரலா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், தென் வந்து ஏன் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து சிஸ்டம் வெரிலாக் வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்றோம் கம்பேர் டு வெரிலாக் அப்படின்றதையும், சிஸ்டம் வெரிலாகோட இன்ட்ரோடக்ஷன், தென் சிஸ்டம் வெரிலாகோட ஃபியூச்சர்ஸையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜஸ் வந்து ரெண்டு விதமா சொல்லுவாங்க, HDL அண்ட் HVL. HDL அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். அதாவது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஆஃப் ஆடரே எடுத்துக்கோங்களேன், அதோட பிஹேவியர், அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோடிங் ஸ்டைல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோமா, அததான் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். அதாவது ஒரு சர்க்யூட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணோம்னா அதை ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. வெரிலாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் வெரிஃபிகேஷன் லாங்குவேஜ். HVL அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் நீங்க டிசைன் பண்ணிருப்பீங்களா, அதை வெரிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜை வந்து ஹார்ட்வேர் வெரிஃபிகேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. வெரிலாக யூஸ் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணலாம். பட் ரொம்ப எஃபிஷியன்ட்டா வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு ரொம்ப எஃபிஷியன்ட்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட்வேர் வெரிஃபிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து வெரிலாக் வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்றது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெரிலாக யூஸ் பண்ணி நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் எந்தெந்த மாதிரி சர்க்யூட்னா ஒரு ஸ்மால் சர்க்யூட், அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் இல்லாத சர்க்யூட், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெரிலாக யூஸ் பண்ணி நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். இதே வந்து சர்க்யூட் பெருசாக பெருசாக நம்மளால வெரிலாக யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு அட்ரஸ் எடுத்துக்கோங்களேன். அது வந்து ஒரு 8 பிட்னு வச்சுக்கோங்க. அப்ப 2/8 எவ்வளவு வரும்? 256 வரும். சோ நம்ம 256 காம்பினேஷனும் நம்ம வெரிஃபை பண்ணணும். சோ இந்த நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8 பிட் சொல்றேன். பட் ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா 32 பிட், 64 பிட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷனுக்கு வெரிலாக வச்சு நம்மளால வந்து வெரிஃபை பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிஸ்டம் வெரிலாக தான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ரேண்டம் ஸ்டிமுலஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, ப்ரீ டிஃபைன்ட் ஸ்டிமுலஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ரேண்டம் ஸ்டிமுலஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்புட்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்க, அதான் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரேண்டமா 256க்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா 256 காம்பினேஷன் எழுதிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு டைம் கன்சியூம் ஆகும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோடு வந்து பார்க்க நீட்டா இருக்காது. சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ரேண்டம் ஸ்டிமுலஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா லூப் கார்னர் கேசஸ். அதாவது இப்ப 256 எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிமம் அட்ரஸ் வித் என்ன 0, மேக்ஸிமம் அட்ரஸ் வித் என்ன 255 கரெக்ட்டுங்களா? சோ இந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலரான அட்ரஸஸ் எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றதுக்குலாம் ப்ரீ டிஃபைன் ஸ்டிமுலஸ் கொடுப்பாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிஸ்டம் வெரிலாக் வச்சு பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும் கம்பேர் டு வெரிலாக். நெக்ஸ்ட் வந்து அதை வந்து டியூடிக்கு அப்ளை பண்ணி அதை அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு டியூட்டில இருந்து வர ரெஸ்பான்ஸை வந்து கேப்சர் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து எழுதுவோம். அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூ எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. அதை வச்சு வந்து கம்பேர் பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிஸ்டம் வெரிலாக் வச்சு பண்றதுதான் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் கம்பேர் டு வெரிலாக். அதனாலதான் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் வெரிலாக் வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க கம்பேர் டு வெரிலாக். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா சிஸ்டம் வெரிலாக்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிஸ்டம் வெரிலாக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹார்ட்வேர் வெரிஃபிகேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சோ அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HDVL அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். வெரிஃபிகேஷன் லாங்குவேஜ்னா அந்த டிசைனை வெரிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சோ சிஸ்டம் வெரிலாக்ன்றது டிசைன் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், வெரிஃபிகேஷன் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இதை வச்சு நம்ம என்னென்ன சர்க்யூட்ஸ்க்குலாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல், அனலாக், மிக்ஸ்டு சிக்னல் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த டிசைன் அண்ட் வெரிஃபை வந்து நம்ம பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வெரிலாக பேஸ் பண்ணிதான் வந்திருக்கும். இதுல வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் சம் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் வெரிலாகோட டெஸ்ட் பெஞ்ச் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிசைன், அதாவது டியூட்டின்றது வந்து டிசைன் அண்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிசைனோட ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இந்த சிஸ்டம் வெரிலாகோட டெஸ்ட் பெஞ்ச் வந்து யூஸ் பண்றோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ரேண்டம் ஸ்டிமுலஸை நம்ம ஜென்ரேட் பண்ணி அந்த டிசைனுக்கு அப்ளை பண்ணி அதோடைய ரெஸ்பான்ஸை கேப்சர் பண்ணி அதை வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய
எக்ஸ்பெக்டட் வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்றோம். கரெக்ட்டா வந்து டிசைன்ல இருந்து வர ரெஸ்பான்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் வேல்யூ மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்றோம். இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா சிஸ்டம் வெரிலாக வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுதாங்க சிஸ்டம் வெரிலாக்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இம்ப்ரூவ்டு டேட்டா டைப்ஸ், அதாவது வெரிலாக்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸோட அடிஷனல் சம் டேட்டா டைப்ஸ் இதுல இருக்கு. இதோடைய பேக் போன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் தான். எல்லாருக்குமே தெரியும், C++ல வந்து ஊப்ஸ் கான்செப்ட் படிச்சிருப்போம். அதை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேசஸ், நம்ம வந்து டிசைனையும் நம்மளுடைய டெஸ்ட் பெஞ்சு பேச வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸஸ் தான். ஸோ அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமைசேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ், நம்ம இன்புட் கொடுக்குறோம் இல்லைங்க, ஸ்டிமுலஸ் கொடுக்குறோம், அதை தான் வந்து ரேண்டமைசேஷன் பண்ணி அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின் பண்ணி எப்படி நம்ம கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன், அதாவது செக்கர் போடுவாங்க செக் பண்றதுக்காக கரெக்டாக வந்து இன்புட்ஸ் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ்க்கு அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் கவரேஜ். ஃபங்க்ஷனல் கவரேஜ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், இப்போ அட்ரஸ் வந்து 8 பிட், அதுக்கு வந்து 256 காம்பினேஷன் சொல்லி, ஸோ அந்த 256 காம்பினேஷனும் வெரிஃபை பண்ணிருச்சா இல்லையா எப்படி நம்ம பார்க்க முடியும்னா ஃபங்க்ஷனல் கவரேஜ் வச்சு தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன்ஸ் பேஸ்டு ஃபார்மல் வெரிஃபிகேஷன். இது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட், வெரிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் சிந்தசைஸ், பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வெரிலாகோட ஃபியூச்சர்ஸ். இதெல்லாம் என்னென்ன எப்படி வந்து யூஸ் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.